செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் சீன தயாரிப்பை தன் தயாரிப்பு என்று கூறிய பல்கலைக்கழகம் மாநாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் 5 நாட்கள் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பிரான்ஸ், பிரேசில், சுவிட்சர்லாந்து, கிரீஸ், பின்லாந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. மாநாட்டில் பங்கேற்ற நொய்டாவைச் சேர்ந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் இந்தியாவின் உயர்கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவுக்காக 350 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தது. மேலும் மாநாட்டு அரங்கில் ஒரு ரோபோ நாயை காட்சிப்படுத்தியது. அதற்கு ஓரியான் என்று பெயரிட்டு அது தங்கள் பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட சொந்த தயாரிப்பு என்று கூறியிருந்தது. Orion, you need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. I would also like to take a moment to brief you about Galgotias University. We are the first private university investing more than 350 crore rupees in artificial intelligence, and we have a dedicated data science and artificial intelligence block. நாய் ரோபோவின் படத்தை எக்ஸலத்தில் பகிர்ந்திருந்த மத்திய அமைச்சர் அஸ்வினி, இந்திய தயாரிப்புகள் உலக அரங்கில் சிறப்பாக செயலாற்றுவதாக புகழ்ந்திருந்தார். ஆனால் சமூக வலைதளவாசிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த ரோபோ சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி என்ற நிறுவனம் தயாரித்த யூனிட்ரி கோ2 ரக ரோபோ என்பதை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினர். இது ஆன்லைனில் சுமார் 2.5 லட்சம் ரூபாய்க்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வணிக தயாரிப்பு என்றும் ஆதாரங்களை அடுக்கினர். சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோபோவை சொந்த தயாரிப்பு என்று கூறி காட்சிப்படுத்தியது தேசிய அவமானம் என்று நெட்டிசன்கள் கொந்தளித்தனர். சீன தயாரிப்பை சொந்தம் கொண்டாடிய பல்கலைக்கழகத்தை அந்நாட்டு ஊடகங்களும் விமர்சித்திருந்தன. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்தின் அரங்கை உடனடியாக காலி செய்ய உத்தரவிடப்பட்டது. சுதாரித்துக் கொண்ட பல்கலைக்கழகம் தாங்கள் அதை உருவாக்கியதாக ஒருபோதும் கூறவில்லை என பல்டியடித்தது. மாணவர்களின் கற்றலுக்காக மட்டுமே இதனை பயன்படுத்துவதாக ஒரு விளக்கத்தை அளித்தது. ये एक चीज है जो मैंने सबको बोला कि ये हम अपने बच्चों को इससे इंट्रोड्यूस कराया है टू प्रोड्यूस समथिंग बेटर ऑफ देयर ओन. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த உயர்மட்ட மாநாட்டில் இந்தியாவின் சொந்த தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சூழலில் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் வெளிநாட்டு தயாரிப்பை தனது தயாரிப்பாக காட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.